தங்கச்சி, நான் கடைசியா இந்த மெசேஜ் ஒண்ணு போடுறேன். நான் ஒரு வருஷம் ஒன்னும் செய்யலாது என்னால. கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டாங்க போல கிடக்கு. ஒன்னும் செய்யலாத கட்டத்துல நிக்கிறேன் போல. ஆனா ஒரு வருஷத்துல நான் உயிரோட இருந்தா அம்மா கட்டாயம் நான் உனக்கா வருவேன். சாப்பாடு தண்ணி இல்லாம கிடந்து நான் இப்படியே கவலைப்பட்டு எல்லா அன்புறவுகளும் ஒரு காலத்துல உள்ளூருக்கு போனவன் வீட்டை வயலியாண்டு ஒப்பாரி வச்சான். இப்ப வெளிநாட்டுக்கு போனவன் வீட்டுக்கு வாரான் இல்லையாண்டு ஒப்பாரி வைக்கிறான். இப்ப இருக்கிற சூழ்நிலை யுத்த காலம். உலகம் முழுக்க நிறைய பிரச்சனைகளும் நிறைய கஷ்டங்களும் இருக்குது. இந்த நேரத்தில் உழைக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு ஓடுபட்டு தெரியாதேங்க. உங்கள்கிட்ட எவ்வளவு கையில் காசு இருக்குதோ அந்த காசை வச்சிட்டு 3 வேளை சாப்பாடு, குறைஞ்சது 2 வேளை சாப்பாடு, பாதுகாப்பாக படுத்தெலும்புற ஒரு இடம், இது இருந்தால் நல்ல நேரம், உழைக்கிற நேரம் வரைகளை நீங்கள் காசை உழைச்சிடலாம். ஒன்றுமே நடக்காதுன்ற நேரத்தில் காசையும் செலவழிச்சு வெளிநாடு கண்டு போய் இராணுவத்தில் சேர்ந்து இப்போ அவர் உயிரோடையும் இருக்கிறாரோ இல்லையாரோன்னு தெரியாது. ஒரு விஷயம் எங்களுக்கு கைகூடி வருதா இல்லையா, உலக சூழ்நிலை என்ன, அதுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்களும் பார்த்து எல்லா விஷயத்தையும் செய்யணும். தயவு செய்து வெளிநாட்டில் இருக்கிறார்கள் படம் போட்டு காட்டுற படத்தை பார்த்து உண்மை என்று நம்பிடாதீங்க. ஒரு சில காணொளிகளையும் படங்களையும் பார்த்து நீங்கள் ஏதோ சொர்க்கம் என்று நினைக்கிறது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உண்மையாக உள்ளூருக்குள்ள நிம்மதியை நீங்கள் வாழலாம். படுக்கிறதுக்கு ஒரு இடம், 3 வேளை உணவு, எப்படியாவது ஏதாவது ஒன்றை செய்து இது செய்யலாம். இங்கே குளிர், நீங்கள் சாப்பாடை உங்களால் உருவாக்கல, கட்டாயம் காசு கொடுத்து வேண்டணும். குளிரில் படுக்க இயலாது, அதுக்கு காசு கட்டணும், சுடு தண்ணி வேணும், வாடகை. ஏனென்றால் இது எங்களை சொந்த ஊரும் இல்லை, சொந்த வீடும் இல்லை, பாட்டன் முப்பாட்டன் வச்சுட்டு போன சொத்துகளும் இல்லை. அப்போ தயவு செய்து உலகத்தில் எங்கே இருந்தாலும் இவ்வளவு நாளும் என்ன செஞ்சியலோ அதை அப்படியே பொறுமையாக செய்து கொண்டு இருக்கிற காசை கையில் வச்சிருங்கோ. காசு இருக்கு மட்டும்தான் உங்களுக்கு மரியாதை. பணம் போச்சென்றால் பிறகு நீங்கள் அதுதான். அப்போ 3 வேளை, குறைஞ்சது 2 வேளை, ஒரு மனுஷனுக்கு 2 வேளை தான் தேவை உணவு, 3 வேளை கட்டாயம் இல்லை. ஒரு வேளை சாப்பிட்றவன் யோகி, 2 வேளை சாப்பிட்றவன் மனுஷன், 3 வேளை சாப்பிட்றவன் ரோகி என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதனால் 2 வேளை சாப்பிட்டு வாழ பாருங்க. உலகத்தோடு ஒத்தோட பாருங்க. இதுக்குள்ளே நான் எதுவும் பெருசாக செஞ்சிருவேன் என்று சொல்லி நினைச்சல் என்றால் கஷ்டம். தயவு செய்து எல்லா அன்பு உறவுகளுக்கும் இது வேண்டுகோள். நிம்மதியாக இருக்க முடிஞ்சதென்றால் அப்படியே இருந்துருங்க. கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக. உலக சூழ்நிலை சரியான இல்லை, சரியாகும் வரையும் காத்திருங்கோ. வெற்றிகள். இந்த தமிழனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல சிந்தனைகளோடு வாழுங்க. நன்றி.